உடனே என்ன சொல்றாருன்னா, செல்வ பிறந்தீங்கன்னா பெரிய அரசியல் பற்றி சிறப்பு படிப்பு படிப்பதற்காக லண்டன் போகிறேன்னு சொன்னாங்க. அந்த அறிவிப்பு வந்தவுடனே பாரதிய ஜனதாவிலே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இரண்டு கட்சிகளும் நீங்கள் ஒரு தட்டில் தராசில் நிறுத்தினீங்கன்னா இரண்டு தட்டுகளும் ரவுடிகளுடைய கூடாரமாக இருக்கு அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு அவரு எடப்பாடிய. ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு, எடப்பாடியை திட்டுறாரு, இந்த பக்கம் செல்வ பெருந்தகை திட்டுறாரு, அதிமுக இருக்கிற எல்லா தலைவர்களையும் திட்டுறாரு. அண்ணாமலை சேர்த்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு கூட அவருடைய சொந்த கட்சியில முக்கியத்துவம் இல்ல, ஆதரவான தலைவர்கள் இல்ல. நீங்களும் உங்கள் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். பாரதிய ஜனதா நிர்வாகிகளே அந்த பணத்தை சுருட்டிட்டாங்க. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆலோசகருமான தாரை இளமதி அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். அண்ணாமலை பிரச்சனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவருடைய மோதல் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு சென்ற அண்ணாமலை அவர்கள் செய்தியாளரை சந்திக்கும் போது செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதித்ரா சம்பந்தமா இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சந்தேகப்படுறாரு அப்படின்னு. உடனே என்ன சொல்றாருன்னா, செல்வ பெருந்தகைனா பெரிய சரியான ஆளா, அவரு ரவுடிப்பட்டியில இருந்து தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சப்ஜெக்ட் அங்க பேசும்போது இந்த மோதல் பெரிய லெவல்ல வந்தது. செல்வ பெருந்தகை அவர் அடுத்த கட்டமா என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர இடத்துல இத பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில பேசுவோம். இந்த மோதல் பெருசா இருக்கு. நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய பார்வையில அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை அரசியல் பத்தி சிறப்பு படிப்பு படிப்பதற்காக லண்டன் போறேன்னு சொன்னாங்க. அந்த அறிவிப்பு வந்தவுடனே பாரதிய ஜனதாவிலே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படா அவர் கிளம்புவாரு, தமிழ்நாட்டில் நாம கொஞ்சம் அரசியல் பண்ணலான்னு. அண்ணாமலையுடைய நீங்க இப்ப இல்ல, தொடக்கத்துல இருந்தே அவர் அண்ணாமலை யார எதிரியா நினைக்கிறாரோ அவங்கள பத்தி பழைய கதைகள் எல்லாம் கலறி விட்டு ஒரு பேசுறதுங்கிறது அவருடைய அரசியல் பயணத்துல ஒரு பகுதியாவே முழு நேரமா வச்சிருக்காரு. இப்ப அண்ணாமலை மட்டும்தான் இங்க காங்கிரஸ பேசுறாருன்னா, நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முதல் முறையா பதவியேற்ற உடனே நடந்த ஒரு முதல் கூட்டத்துல ராகுல் காந்தி காங்கிரஸுடைய தலைவர் என்ன பண்றாருன்னா, தேர்தல் காலத்துல மோடி என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் அங்க நாடாளுமன்றத்துல அதை பேசுறாரு. அதாவது நீங்க தேர்தல் காலத்துல நீங்க வெளியே பேசுறதுக்கு மோடி யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இவங்க இங்க ஒரு மேடையில சொல்லுவாங்க, ஒரு மேடையில சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்துல நேருக்கு நேரா மோடியை வச்சுக்கிட்டு அவர் பேசினதையே கடவுளுடைய அவதாரங்கிற மாதிரி அப்படின்னு மோடி சொன்னதுக்கெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அரசியல இந்தியாவுடைய அரசியல பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப கூர்ந்து பார்த்தாங்க. அவரு இயல்பாவே ஒரு 50 வயசு எட்டியுள்ள தலைவர் தான் ராகுல் காந்தி. ஆனா இவர் 2 முறை பிரதமரா இருந்தவர், ஒரு 70 வயசுக்கு மேல வந்தவர், பக்குவமா பதில் சொல்லியிருக்கலாம். அவரும் இவரை தனி மனித விமர்சனம் பண்ற மாதிரி, நீ ஊழல்ல இருந்து இருக்க, ஜாமீன்ல வந்த ஆளு அப்படின்னு. இத நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 2 பேருமே நாட்டு மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, காங்கிரஸை பத்தி காங்கிரஸ் கூட்டணியை பத்தி மக்கள் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மக்கள் நம்மள எந்த மாதிரி நம்முடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் 2 பேருமே நினைக்கல. 2 பேருமே ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் நாடாளுமன்றத்தை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு புது பார்வையா இருக்கு. நீங்க அங்கிருந்து இப்படியே பாத்தீங்கன்னா, ஏன்னா 2 பேருடைய தலைவர்களுடைய பாதை எப்படியோ அதுதான் நம்ம மாநில தலைவருடைய பாதையா பார்க்கணும். இங்க காங்கிரசும் அவரு செல்வ பிறந்தகை தேர்தல் ஒட்டி என்ன சொன்னாருன்னா, நாங்க
செல்வாக்கு மிகுந்த கட்சி கூட்டணியோட எவ்வளவு தூரம் பயணிக்கிறது, தனித்து போட்டின்னு சொன்னதெல்லாம் உடனே அங்கேயே EVKS இளங்கோவனே சொன்னார். இந்த ரவுடிகள் விஷயத்தை பத்தி நம்ம சொல்றத பத்தி பேசணும்னா இளங்கோவனே அங்க வந்து ஒரு காங்கிரஸ்ல இருக்கிற ரவுடிகளை பத்தி சுட்டி காட்டினார். சரி, அப்படியே நீங்க பாஜக வந்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த தேர்தல் கால உடன்படிக்கை அதிமுக கூட்டணி விலகினதை பத்தி தமிழிசை அவங்க வந்து சொன்னாங்க. சோ 2 கட்சிகளும் நீங்க ஒரு தட்டுல தராசுல நிறுத்தினீங்கன்னா 2 தட்டுகளும் ரவுடிகளுடைய கூடாரமா இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. ஏன்னா ஒருத்தர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து செல்லப்பெருந்தை வந்து 261 ரவுடிகள் அங்க இருக்காங்க. 1977 வழக்குகள் வந்து அங்க வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிவிவரத்தோட அவர் சொல்றாரு. நீங்க நாடாளுமன்றம் ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு அமைச்சரவை மாற்றமோ அல்லது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கும் போது ஒரு பட்டியல் வரும் நம்ம செய்தித்தாள்கள், இவ்வளவு கிரிமினல்கள் இருக்காங்க அப்படின்னு இருக்கும். அதுல வந்து கொலை குற்றமும் இருக்கும், கொள்ளை குற்றமும் இருக்கும், பாலியல் புகார்ல சிக்கினவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்ப இந்திய அரசியல் வந்து குற்றவாளிகளும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒரு காலகட்டமா இப்ப இல்ல, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எல்லா கட்சிகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நீக்கமர நிறைந்திருக்கிற இடமாதான் இன்னைக்கு அரசியல் இருக்கு குற்றவாளிகள்ல. இப்ப இந்த பிரச்சனையை ஏன் இந்த நேரத்துல எழுப்புறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும். விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சிருக்கு, அடுத்தது ஆம்ஸ்ட்ராங்கிற மாதிரி ஒரு படுகொலை ஒண்ணு நடந்திருக்கு. அது ஆளுங்கட்சிக்கு இந்த கொலை வழக்கு வந்து ஒரு நெருக்கடியா இருக்கு. இதை திசை திருப்புவதற்காக வந்து செல்வப்பிறந்தகை வந்து பாரதிய ஜனதாவுல ரவுடிகள் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரி இவர் இப்படி பேசுறாரு, செல்வப்பிறந்தகை வந்து இந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சனைய திசை மாற்றுவதற்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு பார்த்தா, அண்ணாமலையும் செல்வப்பிறந்தகைக்கு அவருக்கு இவரும் வந்து நானும் சமைத்தவர் இல்லை அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு எடப்பாடியார உள்ள இழுக்கிறாரு, அரசியலுக்குள்ள இழுக்கிறாரு. அவர் ஏதோ போகிற போக்குல, ஏன்னா அவர் சொல்லி ஆகணும், ஏன்னா அரசியல்ல அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதிமுக ஒரு தனித்து எடப்பாடியார்கள் தலைமையில இயங்கும் போது அவருக்கு நெருக்கடி இருக்கு. 2வது அவர் தொகுதி வாரியா கருத்து கேட்கிற கூட்டத்திற்கான ஏற்பாடுகள்ல இறங்கணும் போது போற போக்குல இவர் ஒண்ணு சொன்னாரு. அதுக்கு தூண்டுகோலா அமைந்தவர் வந்து அண்ணாமலை தான். நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு அவரு எடப்பாடிய ரொம்ப கேவலமாவும் பேசினார். அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு அழிவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து, அதாவது ஏற்கனவே தோழமையில இருந்த ஒரு கட்சி, 2வது எதிர்காலத்திலையும் தோழமையா வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கட்சிய வந்து இவ்வளவு கடுமையா அவர் வந்து விமர்சனம் செய்ய தேவையில்லை. 2வது அதிமுகவை மட்டும் அவர் குறிவைக்கல, அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையுமே அவர் குறிவைக்கிறார். அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, 2026க்குள்ள அதிமுகவுடைய செல்வாக்கு தன்னால் அழித்து விட முடியும், அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு அழித்து விட முடியும், அதை நோக்கிதான் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கு. அப்ப இங்க ஒரு வெட்டு ஆம்ஸ்ட்ராங்க கூட கூலிப்படைகள் வந்து ஒரே குறிவை வச்சு ஒருத்தரை வெட்டினாங்க. ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு, எடப்பாடியை திட்டுறாரு, இந்த பக்கம் செல்வப்பிறந்தகை திட்டுறாரு, அதிமுக இருக்கிற எல்லா தலைவர்களையும் திட்டுறாரு. இப்படி அதே மாதிரி திமுக தோழமையில இருக்கிற கட்சிகள்லாம் வந்து திட்டுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழக அரசியல்ல தன்னை தவிர வேற யாரும் வந்து மீடியாவுடைய கவனத்தை பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கறதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு அழுத்தமான விமர்சனங்கள் இல்லை. ஏன்னா இப்ப அவருடைய பாரதிய ஜனதாவுடைய செயற்குழு நடந்திருக்கு. அந்த செயற்குழுல வந்து இவருக்கு ஒரு பாராட்டு, ஏன்னா கூட்டணி அமைத்து ஏற்கனவே நாடாளுமன்றத்துல கூட தமிழகத்துல வந்து பாஜக எவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குங்கிறது மோடி சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கும் போது இவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து தன்னுடைய சொந்த கட்சியில ஒரு பாராட்டு தீர்மானம் அண்ணாமலைக்கு போடணும்னு அண்ணாமலுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த செயற்குழுல மோடிக்கு மட்டும் நன்றி தெரிவித்து விட்டு, ஏன்னா ஒரு அகில இந்திய தலைவரு கூட ஒரு வார்த்தை அண்ணாமலை சேர்த்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு கூட அவருடைய சொந்த கட்சியில முக்கியத்துவம் இல்ல, ஆதரவான தலைவர்கள் இல்ல, தன்னுடைய கருத்தை கட்சியினுடைய செயற்குழு தீர்மானத்துல முழுமையா கொண்டு வருவதற்கு அவருக்கு அரசியல் சக்தி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவரு பாரதிய ஜனதாவில் மற்ற தலைவர்கள் வந்து நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, நீ எங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒரு மட்டம் தட்டுற ஒரு செயலை தான்
அதை எல்லாருமே சொல்றாங்க. எல்லாம் காத்திருக்காங்க அண்ணன் எப்ப காலியாம. ஆமா, அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், எப்பா நீ கொஞ்ச நாள் லண்டன் போயிட்டு வந்தீங்கன்னா கூட இங்க இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்க சரிப்படுத்திடணும்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புறாங்க. என்ன இதுல காரணம்னா, அவர் பாரதிய ஜனதாவில நீண்ட காலமா ஒரு 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் பயணித்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து அரசியலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன் மேன் ஷோ எப்படி திமுகனா முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி அதிமுகனா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரை எடுக்கணுங்கிறதுக்கு அவருக்கு ஆர்வமா இருக்கு. இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு மித்தவங்க மேல வைக்கும் போது, நீங்க எதை சொன்னாலும் எல்லார் பேர்லயும் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த ரவுடிங்கிற அந்த ஒரு சமூக விரோதிகள் அப்படின்னு ஒண்ணு அடையாளப்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஏன் முயற்சிக்கிறார்னா, அவருக்கு அந்த காவல்துறை அதிகாரிங்கிற அந்த கவசம் அவருக்கு இருக்கு, கடைசி வரைக்குமே இருக்கும். அவருடைய அதிகாரிகளோட தொடர்பு நிறைய இருக்கு. அப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுல அவரு தன்னை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா நீங்க செல்வ பெருந்தகைய அவருடைய கடந்த கால அரசியல்லாம் நீங்க அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அகில உலகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு நேர்மையான ஜனநாயகத்துக்கு உட்பட்ட வாழ்க்கைய எவ்வளவு பேர் கடந்து வந்திருப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. யாருக்குமே நீங்க நற்சான்றிதழ் கொடுக்க முடியாது. அப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. அண்ணாமலை கிட்ட என்னன்னா, ஊழல் என் மேல ஊழல் குற்றச்சாட்டே இல்லைன்றாங்க. ஆனா அந்த ஆருத்ராவுல அண்ணாமலையோட பழகின அமர் பிரசாத் ரெட்டி, ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி தான் அண்ணாமலையுடைய எல்லா விதமான செலவுகளை எல்லாம் கவனித்துக் கொள்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம பரவலா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப அண்ணாமலை அதே மாதிரி அந்த 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாதம் தோறும் 8 லட்சம் ரூபாய் கொடுக்கிற நண்பர்கள் யாரு அப்படிங்கிற அந்த பட்டியல அறிவிச்சா, அந்த நண்பர்கள் எந்த மாதிரி பின்புலத்துல இருக்கிறாங்க, அவங்க மேல சமூக விரோதமான செயல்கள் அவங்க ஏதாவது ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் மீடியாவும் சரி, பொதுத்தளத்துல இயங்குறவர்களும் உடனே அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா அந்த 8 லட்சம் ரூபாய் எப்படி வருது, கொடுக்கிறவர்கள் யாருங்கிறத அவர் சொல்ல மாட்டேன்றார். அதே மாதிரி அந்த ஒரு ரஃபேல் வாட்சி, அதுக்கு இப்ப நான் யார்கிட்டயாவது ஒரு திட்டம் வாங்கினேன்னா டக்குன்னு சொல்ல போறேன், இல்ல எனக்கு ஒரு யாருனாலும் பரிசுகள் கொடுக்கலாம், அது ஒரு பெரிய சிரமமே கிடையாது. ஆனா அதை அவர் உடனே சொல்லல, எனக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை சொன்னதுக்கு பின்னால நான் கோவையில இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட வாங்கினுங்கிற அவர் காட்டின பில்லுக்கும் அதனுடைய ஒரிஜினல் பில்லுக்கும் தொடர்பு இல்லாம இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே பொய்யா இருக்கு அப்படின்னா, நீங்களும் உங்கள் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், நீங்களும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறீங்கன்னு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், இல்லது அந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கும் போதும் நீங்க அரசியல்ல மித்தவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்தவித நியாயமான விஷயம் இல்லை. நீங்க அதே மாதிரி இன்னைக்கு அவர் கூட இருக்கிற ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. திருச்சி சூர்யா ஏற்கனவே திமுகவுடைய ஒரு மிக புகழ்பெற்ற அரசியல்வாதி, திருச்சி சிவா எம்பியுடைய மகன், அவரு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு அவர் பாரதிய ஜனதாவில நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் அண்ணாமலையை பத்தி சொல்ற அந்த தகவல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குரியவா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து அரசியலுக்கு 2-3 ஆண்டுகள் முடியாத ஒரு நபர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குமா அப்படிங்கும் போது, அதை தாண்டி அவர் அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக கையாண்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்ப KT ராகவன் அவர் மத்திய அமைச்சரவைகளோட நிறைய செல்வாக்கு மிகுந்த தலைவர், பாஜக மேலிட தலைவர்கள், அவரு செல்வாக்கா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவரை அரசியல இருந்தே ஒதுக்குற மாதிரி கையாண்ட விதம் இருக்கு இல்லையா. கேமரா அது மதன் ரவிச்சந்திரனே சொல்றாரு, யார வச்சு நான் யாரு இந்த எல்லா உதவிகளும் செஞ்சது யாருன்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து மத்தவங்க இந்த கேசவ விநாயகத்தை பத்தி வர்ற தகவல்கள் எல்லாமே அப்ப ஏதோ ஒரு தூண்டுதல்ல வருது. நீங்க படுக்கை அறைக்கு வரைக்கும் நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இங்க யாரையும் ராமனாவே பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான அந்த பலவீனங்கள் திரைமறைவா இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க பொதுமக்கள் ரொம்ப கேவலமா எல்லா அரசியல்வாதிகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் அண்ணாமலை இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாருன்னா, அரசியல் தேர்தல் முடிஞ்சிருச்சு, அடுத்த 2026 தான் மீண்டும் தேர்தல்.
அப்ப இந்த தேர்தல் தோல்வி பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, எல்முருகன் ஒரு அறிக்கை வந்து மேலெடுத்து கொடுத்திருக்காரு, வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலங்கள்ல அதிகாரமிக்கவங்க எல்லாம் கூட தங்களுடைய கருத்துக்களை டெல்லி பாஜகவுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவருடைய செல்வாக்குல பாஜக தமிழ்நாட்டுல வளருமா வளராதா அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து மேலிட பாஜகவில் நடந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது, தமிழக தலைவரை மாத்தலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் டெல்லி பாஜக மேலிட அலுவலகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து தப்பிப்பதற்காக இவர் வந்து என்ன பண்றாருன்னா, RS பாரதி மேல போய் அவதூறு வழக்கு இவரா வந்து போடுறான் அப்படின்னு போனது. ஏன்னா நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன், அது முடிஞ்சிருது. முடிவு பண்ண வேண்டியவங்க மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. இவர் என்ன பண்றாரு, அவதூறு வழக்கு போறான். எந்த அவதூறு வழக்குமே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வரைக்கும் இழுத்துதான் அடுத்து அது ஒரு தீர்ப்பா போகும். அவதூறு வழக்குகளை எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய தண்டனை எல்லாம் நீதிமன்றம் யாருக்கும் கொடுத்ததில்ல. ஒரு மன்னிப்பு கேட்டா கூட நீதிமன்றம் வந்து சரி இனிமேல் கவனமா பேசுங்க. நம்ம SP சேகர் திரைப்பட நடிகர் நம்ம பெண் பத்திரிகையாளர்களை பத்தி சொன்ன ஒரு வார்த்தைக்கெல்லாம் நீதிமன்றம் என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிச்சதுங்கிறதெல்லாம் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அதாவது 2026 வரைக்கும் தான் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணுங்கிறது தான் அவருடைய ஒற்றை குறிக்கோள். அதை நோக்கி பயணிக்கணும். அதுக்கு தமிழக பாஜக தலைவரா நீடிக்கணும். இப்படி வந்து தனக்கு எதிரா அவரை சுத்தி நடக்கிற உட்கட்சி அரசியல அவர் என்ன பண்றாரு, எல்லா அரசியலுமா அவர் மாத்துறாரு. இந்த போக்கு வந்து எல்லா காலங்களிலும் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நீங்க செல்வ பெருந்தகையை பத்தி நீங்க பேசுறீங்க, அது ஒரு 2 நாள் 3 நாள் விவாத பொருளா மாறுமே தவிர அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஆமா இவரு திமுக ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டாரு. அதனுடைய ரிசல்ட் என்னாச்சு, ஆளுநர் RN ரவி கிட்ட பெட்டி பெட்டியா இரும்பு பெட்டிகள் எல்லாம் நம்ம பழைய காலத்துல பார்த்தது கொண்டு போய் கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல நம்ம தமிழக தலைவர்கள் எல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது அவர் ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. மத்திய பாஜக அரசு 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கு. சுவிஸ் வங்கியில இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு தருவேன், ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் இந்த தேர்தல் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது உங்க ஆட்சி தான் 10 ஆண்டு காலம். நீங்க EDயும் வருமான வரித்துறையும் நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அமலாக்கத்துறைய எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்தியாவில இருக்க அத்தனை மாநில மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளிநாடுகள் அனுப்பி இந்தியர்கள் சட்டத்திற்கு புறம்பா எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள்லாம், ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும், அவங்க தான் மாட்டுவாங்க. அப்ப என்ன சொல்றோம், ஒரு பேச்சுக்கு ஆனா ஒரு அரசியலா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு அரசியல்வாதி அவர்கிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அரசியல் அப்படித்தானே உங்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவர் பேசின எந்த விஷயமும் திமுக ஃபைல்ஸ்ல இருந்து RN ரவி கிட்ட கொடுத்த ஃபைல்ஸ்ல இருந்து இவர் மத்தவங்க மேல வச்சுக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகள்ல இருந்து எதுவுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே இல்லை. அது இல்லாம இன்னொரு பிரச்சனை வந்து பாரதிய ஜனதாக்குள்ள இருக்கிறது. பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பாஜக தேர்தல் செலவுக்காக கொடுத்த 30 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி ரூபாய் எல்லா தொகுதிகளுக்கும் சேர்த்து கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் வரும். இதுக்கு வந்து முறையா செலவிடல, பாரதிய ஜனதா நிர்வாகிகளே வந்து அந்த பணத்தை வந்து சுருட்டிட்டாங்க, முறையா செலவழிக்கல அப்படிங்கறது தொகுதிக்குள்ள குற்றச்சாட்டு இருக்கு. அததான் இப்ப இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநில தலைவிய ஒரு நிர்வாகிகள் கூட்டினா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறத இவர் என்ன பண்றாரு, தொகுதி வாரியா போங்கன்ட்டாரு. இப்ப எடப்பாடி அவர் என்ன பண்றாரு, தொகுதி வாரியா அவருடைய தலைமை கழகத்துல கூப்பிட்டு நிர்வாகிகளை கேட்டுட்டு இருக்காரு, கருத்து கேட்கிறாரு. இவருக்கு அண்ணாமலையும் அதே மாதிரி தலைவர் தானே, அவரு நானும் மாநில தலைவர், நானா இங்க மேனேஜர் வேலையா பார்க்க வந்தேன்னு சொன்னவர் தானே. ஏன் பாரதிய ஜனதா இருக்கிற தமிழகத்துல இருக்கிற சென்னையில இருக்க கமலாலய அலுவலகத்துல ஒவ்வொரு தொகுதியா கூப்பிட்டு வச்சு எல்லா தலைவர்களும் கூப்பிடுங்க, தமிழிசையை கூப்பிடுங்க, நயினார் நாகேந்திரனை கூப்பிடுங்க, பொன்னாரை கூப்பிடுங்க, ஏன்னா அவங்களாம் மூத்த தலைவர்கள் இல்லையா, நீங்க வச்சு கருத்து கேளுங்க. கருத்து கேட்டா அண்ணாமலையுடைய யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சிடும். மீடியாவில இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வரும், பாரதிய ஜனதாவுக்கு வந்து
ஒரு அவப்பெயர் கிடைக்கும், தன்னுடைய தலைமைக்கும் ஆபத்து வந்துருங்கிறதுனாலதான் இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கேயுமே கிளம்பக்கூடாது, தனக்கு எதிராக எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளும் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்றாரு, ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போடுறத அன்றாட நடவடிக்கைகளா வச்சிருக்காரு அவரு. இப்ப பாத்தீங்கன்னா இவர எடப்பாடியை பத்தி பேசுனதுக்கு அடுத்து ஜெயக்குமாருக்கு வரன்றாரு அவரு. அதாவது இவர் பேய் ஓட்ட வந்தவர் மாதிரி இங்க எல்லாம் இருக்கிறவர் எல்லாருமே வந்து அவர் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்றாரு, அது நம்ம எல்லாம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க உங்க சொந்த கட்சியில இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரச்சனையை திருத்துட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒண்ணு பேச இவங்க நாளைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்கல்ல. திரைச்சீலையை நீங்க நகர்த்திட்டு நீங்க பேசணும்னா அது இந்த குழாயடி சண்டை மாதிரிதான் இருக்கும். அது தமிழக அரசியலுக்கு, ஏன்னா தமிழக அரசியல இன்னைக்கு வந்து இந்தியாவில மட்டும் பார்க்கல, ஏன்னா இந்த ட்விட்டர் அது மாதிரி எல்லா வீடியோக்களும் சமூக ஊடகங்கள்ல பரவலா பகிரப்படுகிற போது உலகத்துல எங்க இருக்கிற தமிழர்கள் அவங்க மட்டும் தான் பாக்குறாங்கன்னு இல்ல. இப்ப இவர் பேசுறதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் போட்டும் போகுது வீடியோவுக்கு. அப்ப யாருனாலும் பாக்குறாங்க, இந்திய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய விரும்புகிற வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. இது ரொம்பமான ஒரு கேவலமான நடைமுறை, அண்ணாமலை குறைத்துக் கொள்ளணும். இவருடைய அரசியல் போக்கஸ் என்பது தினந்தோறும் வந்து மீடியாக்கள் தீனியா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா அவருடைய முயற்சிகள் எப்படி கை கொடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.